டெக்னாலஜியை கொண்டு வந்த நாம சாமானிய மனுஷனை இதுக்குள்ள இன்க்ளூசிவ் ஆக்கலையான்னு டெக்னாலஜி வச்சிருக்கேன். டெக்னாலஜி நீ கத்துக்க, பிசகாச்சு நீ ஏமாந்துருவ. நீ ஏமாந்தா நான் பொறுப்பு. பணத்தை தானே நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு நான் ஏன் கதறணும்? தமிழ் 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 நான் என்ன கெஞ்சணுமா? டிஜிட்டல் உலகத்தில் பல மாதிரியாக ஏமாந்தவர்கள் இந்த பக்கம். இன்னொரு பக்கம் பொதுமக்கள் இருக்காங்க. பாய்ஸ் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. நீங்க என்ன ஏமாந்தீங்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல? அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரிங்க. செல்போன் டவர் கம்பெனிக்காரங்க டவர் வைக்கணும்னு சொல்றாங்க. அட்வான்ஸ் வந்து 25 lakhs கேஷ் தரேன்னு இருக்காங்க. உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ப்ராசஸிங் சார்ஜஸ்க்காக ஒரு 5,000 அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு அப்பா சொன்னாரு. அப்பாவே சொல்லிட்டாரா? வந்து என்னன்னா என்ஓசி வாங்கணும் உங்க லேண்டுக்கு, நீங்க 42,500 rupees பே பண்ணணும்னு சொன்னாங்க. இத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். லேண்டை உனக்கு தரேன், அந்த லேண்ட்ல நீங்க டவர் வைக்கிறீங்க, நான் இதுக்குப்பா உனக்கு 42,000. டேய் செல்வம், வண்டி யூட்டன்டா, செட்டி உஷாராயிட்டான். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த கம்பெனி பேர்ல. ஃபைனலி அந்த 5,000 போச்சு. 5,000 போச்சு சார். ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. கரடி கர்நாடகா அந்த பசங்களாம் வருவாங்க, அப்பப்போ ஜாமான் வாங்கிட்டு காட்டிட்டு போயிடுவானுங்க. டிக் மார்க் வருமா? நம்மளும் சரி மெசேஜ் சில டைம்ல லேட்டா வரும். லாஸ்ட்ல பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது பேங்க்ல பணமே இல்ல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, டிக் மார்க் காட்டிக்கிறது. கிரெடிட் ஆகாது, பட் டிக் மார்க் உங்கள்ட்ட காட்டி வந்துரும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆப் பேமெண்ட்லாம் வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கோம். யார் வந்தாலும் சரி மெசேஜ் வந்த பிறகு தான் அனுப்புவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். ஃப்ரீயா தானே தராங்க, 75,000 லிமிட் வேற தரேன்னாங்க. சரி வாங்கி வந்துட்டேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஃபோனுக்கு 2 நாள் கழிச்சு மெசேஜ் வருது, உங்க மெயில் ஐடி வந்து தப்பா இருக்குது, உங்களுக்கு வந்து எதுவுமே நாங்க மெயில் அனுப்ப முடியல. கார்டு லாக் ஆயிருக்கு சார். கார்டு லோக் ஆயிருக்கா? லாக் ஆயிருக்கு. வந்து எனக்கு வந்து உங்களோட கார்டு நம்பர் அதெல்லாம் வேணும். நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், டைரக்டா பேங்க்குக்கு வர வந்து மாத்திக்கிறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பேங்க்ல சொல்லிருக்காங்க, எல்லாம் சொல்றது இல்ல சார். நான் என்ன பண்ணேன், சரி ஓடிபி வரட்டும், அப்போ பிடிப்போண்டா இவனுங்கன்னு சொல்லிட்டு சிவி நம்பர் லூஸ்தமா சொல்லிட்டேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இங்க 2 மெசேஜ் காலை கட் பண்ணிட்டாங்க. பார்த்தா 71,050 ரூபா போயிடுச்சு. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். அதாவது ரொம்ப திறமையான ஆளாவும் தெரியுது. நானே நினைச்சேன் ரொம்ப திறமையான ஆளுன்னு. கடைசில அசால்ட்டா ஏமாத்திட்டான்டா. இது விவரமா நீ சொல்லணும்னா சொல்ல மாட்டேன் இல்ல, எப்படி புடுங்க நம்ம காசை? ஃபேஸ்புக்ல இருக்கு அந்த செக் வந்து $50,000 வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. எதுக்காக? நான் ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல வந்து ஒரு 2 lakhs அவங்ககிட்ட ஒரு ஹெல்பிங் மைண்டை கட்டினேன் சார். அப்போ ஒரு 1500 ரூபாய் கொடுங்க. பணமா? அட கொடுங்களே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 18,500 rupees என்ன பே பண்ண சொல்றாங்க. என்னதுக்கு சொல்றேன்? மக்களுக்காக சொல்றேன். அடுத்த ஒரு கமிட்மெண்ட் அவங்க அடுத்த ஒரு டிமாண்ட் பண்றாங்க. 1,95,000 ரூபாய் 2 அக்கவுண்ட்ல சென்ட் பண்ணுங்க. அட பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 1 week 10 daysக்குள்ள 23 லட்சம் ரூபாய் எங்கிட்ட வாங்கியிருக்காங்க. 23 லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. அதாவது வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா? ஜால்ரா ராஸ்கல். எனக்கு என்ன புரியல, நீங்க கேட்டது 2 லட்சத்துக்கு வழி இல்லாம தானே கேட்டீங்க. கேட்டது சார். உங்ககிட்ட ஏது இவ்வளவு காசு? கரெக்டா கேட்டுட்டா. லேண்ட் அடமானம் வச்சு காரு எல்லாம் வச்சு இன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய் நான் இழந்து நிக்கிறேன் சார். நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. 40 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களா? மொத்தம் 23 லட்சம் ரூபாய் நான் அக்கவுண்ட்ல சென்ட் பண்ண ரெக்கார்ட் பக்காவா இருக்கு சார் என்கிட்ட. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. செலவு கணக்கு பார்க்கும்போது என்னடா இது 2,000 ரூபாய் நமக்கு குறையுதேன்னு நாங்க 2 மாசமா பாத்துட்டு இருக்கோம். 40,000 ரூபாய் ஷார்டேஜா? ஃபைனான்ஸ் மூலமா வாங்குறதுனால ஏசி வாங்குன மாதிரியே போட்டு 2,000 ரூபாய் பிடிக்கிறாங்க 2 மாசமா. அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். விஜய வாங்கல, நீங்க எதுக்கு பிடிக்கிறீங்க கேட்க போகும்போது சாரி மேம் ஏதோ பேர் மாறிடுச்சு. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. தப்பு எங்க மேல? டீடைல வச்சு இன்னொரு பொருள் வாங்கினதாக உங்கள்ட்ட பணம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படியே போக வேண்டியதான் இல்லையா? டெபினெட்லி கிளாஸ் போறதுக்காக ஏதாவது என்கொயரி இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும், அது அப்ளை பண்ணேன். ஓ ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. ஃபர்ஸ்ட் 18,000 பே பண்ணணும். உங்க ட்ரைனிங் 3 மாசம் ஜாவா ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். நானும் சம்மதிச்சேன், அவங்களுக்கு கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. வந்தாங்க ஜாவா எடுக்கிறதுக்கு ஒரு மேம் வந்தாங்க. அந்த இன்ஸ்டியூட்லயே நான் மட்டும் தான் படிக்கிறேன். ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரே ஆள். அந்த மேம் கால் பண்ணாங்க, இன்ஸ்டியூட் பூட்டி இருக்கே வரலையா அப்படின்ட்டு. பூட்டி இருக்க, பூட்டி இருக்கடா. பூட்டி இருந்தா உள்ளதாடா இருப்பேன். உடைங்கடா பூட்ட. ரொட்டீனாவே நாங்க 2 பேரும் 1 வீக்கா போறோம், 2 பேருமே போறோம், பூட்டி கடந்து திரும்ப வந்துடுறோம். முடியல தலைவரே, முடியல தலைவரே. கால் பண்றோம், அந்த 2 நம்பருமே வந்து சுவிட்ச் ஆஃப். அவங்களே சும்மா உங்களுக்கு படிப்புமே ஏமாத்திட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. வெயிட் லாஸ்க்காக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் Facebookல. அடுத்து வெயிட் லாஸ் என்னாச்சு? ஆச்சரியமா இருக்குங்கண்ணா, எனக்கு ஆச்சரியம்னா. கால் பண்ணி பேசினா கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கேக்குறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைரக்டாவே போயிட்டேன். ஒரு
ஒண்ணு முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன? கமான் கமான், ஐ வெயிட்டிங். அந்த லெவல்ல பண்றீங்க நீங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கொஞ்சம் கொஞ்சமாவே கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 3000 5000 இப்படி தான் கேட்டாங்க. நானும் பே பண்ணிட்டே இருந்தேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இன்னுமே கொடுக்கல. ஒரே ஒரு கப் மில்க் ஷேக் மட்டும் தான் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடவே கூடாது இன்னைக்கு ஃபுல்லா, இது மட்டும் தான் சொல்லிட்டாங்க. சுமார் சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? நினைச்சேன் சிரிச்சேன். அதே மாதிரி அதை பார்த்துட்டு வரவங்கள்ட்டையும் என்ன வச்சு விளம்பரம் பண்றாங்க. தம்பி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்குல அப்படின்னு. உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. வழியில ஆமா 4 நாள்ல 3 kg குறைஞ்சிருக்கு அப்படின்னு நானுமே ஃபேக்கா சொன்னேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு உங்களுக்கு இங்கெல்லாம் பிளாக்கா இருக்கு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டேன். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? என் அக்கவுண்ட்ல இருந்து முதல் ₹1 பிடிக்கும். 400 140 இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். மேடம் இப்படி அக்கவுண்ட்ல ரூபா எடுக்கான், உடனே செக் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு எங்களுக்கு அதை பத்தி 11,500 கொடுக்க உடனே 400 பிடிச்சிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன? 4 செக் எழுதி கொடுக்க அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல, எனக்கும் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்க கார்டும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அவன் எடுக்கான், நான் எடுக்க முடியல. முன்னாடியே அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மேனேஜருக்கும் தெரியல. எவ்வளவு போயிருக்கு இது வரைக்கும்? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு பக்கம் போயிருக்கு. மனுஷனா நீங்க எல்லாம்? லூப் ஹோல் இருக்குன்னா அதை பேங்க் அட்ரஸ் பண்ண முடியாதா? சாதாரண மேனேஜருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. இந்த மாதிரி போய் உட்காந்து 5000 போடாதீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி 5000 போட்டது எடுக்கிறதுக்குள்ள ஒருத்தர் எடுக்கிறான்னா என்னடா ஏ? ஒரு ஆப் வரும், நடுவுல ஆட் வரும், இடையில ஊடால வர 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 எல்லாமே அளவுன்னு கேட்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. டெக்னாலஜியை கொண்டு வந்த நாம சாமானிய மனுஷனை இதுக்குள்ள இன்க்ளூசிவ் ஆக்கலையான்னு கேக்குறேன். ஆக்கல. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த டெக்னாலஜி இப்ப யாருக்கு உபயோகமா இருக்கு? உங்களுக்கா இல்ல ஏமாத்துறவனுக்கா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. குழந்தை போனை வச்சிருக்கு, குழந்தை கையில உடனே போனை கொடுக்க கூடாது. இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டே போக முடியாது. பண்றவங்க வந்து நம்மளோட ரொம்ப ஹெட்டா போயிட்டு 50 கோடி 1 கோடின்னு பேங்கோட ஷிஃப்ட் நெட்வொர்க்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானே யோசிக்கிறேன். அங்க நெட்வொர்க் வீக். அப்ப அதுக்கு என்ன ஆக்ஷன் நடந்திருக்கு? அதான் கேக்குறேன். பேங்க்லனா அதுவும் எங்க காசு தான். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஹிந்தியில பேசுறீங்க இல்ல இங்கிலீஷ்ல பேசுறீங்க, நான் எப்படி இந்த உங்கள்ட்ட கஸ்டமர் சர்வீஸ்ல பேசுறதுன்னு கேக்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்னே சொல்லிட்டே இருப்பாங்க. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா, பணத்தை தானே நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு நான் ஏன் கதறணும்? தமிழ் 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 சொல்லி நான் என்ன கெஞ்சணுமா? மாட்டினாடா மானஸ்த. டெக்னாலஜி வச்சிருக்கேன், டெக்னாலஜி நீ கத்துக்க. பிசகாச்சு நீ ஏமாந்துருவ. நீ ஏமாந்தா நான் பொறுப்படுத்திக்க மாட்டேன். சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. Can somebody tell me யார் பண்ணனுது? RBI அல்லது இந்தியன் கவர்மெண்ட்டோ இதை வந்து